நான் சாரியில வீடியோஸ் போட ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் 1 இயர் மேல ஆக போகுது. நான் இப்போ வரைக்கும் நிறைய பேர் என்கிட்ட மோஸ்டா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது உங்களோட சாரி டிராப்பிங் வீடியோ போடுங்க அப்படின்னா. உண்மையை சொல்லணும்னா இதே 1 இயருக்கு முன்னாடி எனக்கு சாரி கட்ட தெரியாம எங்க அக்கா பின்னாடி அழுதுகிட்டே எனக்கு கட்டி விடு சொன்னதே என் கண் முன்னாடி வருது. ஆனா இப்போ என்கிட்ட நிறைய பேர் எப்படி சாரி வேர் பண்றீங்கன்னு என்கிட்ட கேட்கும்போது என்ன நினைச்சு எனக்கே சத்தியமா ப்ரௌடா ஃபீல் ஆகுது. நான் எப்பயே சொல்லிடுறேன், ப்ளீட்டிங்ஸ் எடுக்கிறதுல இருந்து வியர் பண்ற வரைக்கும் நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன். சோ எத்தனை பார்த்து அப்லோட் ஆகும் தெரியல, வெயிட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க சாரி பல்லுவோட லெஃப்ட் சைட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் பிளேட்டை எடுத்துட்டு செகண்ட் பிளேட்டை பாத்தீங்கன்னா நீங்க எப்பயுமே 1 இன்ச் தள்ளி தான் உள்ள இருந்து எடுக்கணும். அப்படின்னா நீங்க அடுத்தடுத்து எடுக்கிற பல்லு பிளேட்ஸ் நீங்க அப் அண்ட் டவுனா எடுத்தாலுமே நீங்க எடுக்கிற அந்த ஃபர்ஸ்ட் பிளேட் வந்து அதை ஃபுல்லாமே கவர் பண்ணிடும், உங்களுக்கு அசிங்கமா வெளியே தெரியாது. நீங்க வீடியோல பாக்குற அந்த மெத்தட்லயே உங்க கையை நீங்க யூஸ் பண்ணி நீங்க ஃபுல்லாமே பிளேட்டிங்ஸ் எடுத்துக்கோங்க. சாரி கட்டுறத பார்க்கும்போது சரி, நான் வேர் பண்ணும்போது கஷ்டமா தான் இருக்கும். நான் நீங்க டெய்லி வேர் பண்ணதான் கண்டிப்பா உங்களுக்கே நிறைய ஐடியாஸ் வரும். ஆரம்பம் எப்படி பண்றோமோ முடிவும் அதே மாதிரி தான் இருக்கும். சோ அதனால நீங்க எடுத்த பிளேட்டிங்ஸ் அகைன் ஒரு டைம் வந்து ஆல்டரேஷன் பண்ணிட்டு நீங்க பின் பண்ணலாம். நீங்க பின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வச்சு எடுக்காம நாங்க வீடியோல கட்டுற மாதிரி இப்படி வச்சு பின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து பிளேட்டிங்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அப் அண்ட் டவுனா வராம கொஞ்சம் சமமா